அத்தியாயம் 194. வானத்தில் பறக்கும் வெள்ளை ஒளி மனிதரின் மீதே இருந்தது யமுனாவின் பார்வை. அந்த வெள்ளை ஒளி மனிதர் யமுனாவின் பார்வை வட்டத்தில் இருந்து வெளியேறி மறைந்ததும் அந்த வெள்ளை ஆற்றல் அவரது உடலில் இருந்து மறையத் தொடங்கியது. சிறிது நேரம் கழித்து அது முற்றிலும் மறைந்தவுடன் வர்ணமித்திரர் மீண்டும் சமரனின் மோதிர வளையத்திற்குள் சென்று கொண்டார். அப்போது சமரன் எதையோ நினைத்து திரும்பி பார்த்தான். குருவே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? அந்த நாகர் தலைவர்கள் யாரும் ஏன் சாகல என்று கேட்டான். சமரனின் மனம் முழுக்க வர்ணமித்திரரின் தெய்வீக ஒளியின் தாக்குதல் எப்படி தோல்வியில் முடியும் என்ற கேள்வியே ஓடிக்கொண்டிருந்தது. மறுபுறம் சமரனின் கேள்வியை கேட்ட வர்ணமித்திரர் வளையத்திற்குள் இருந்து பதில் சொல்ல ஆரம்பித்தார். உன் சட்டைக்குள்ள இருக்கிற இந்த வானவில் பாம்போட மந்திரம்தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் சமரா. அதை தவிர குளிர்ந்த வெள்ளை ஒளியின் காரணமாதான் அந்த சக்தியை யாராலும் புரிஞ்சிக்க முடியல. இல்லைன்னா அந்த சக்தி நாகராணி வாசுகிக்கு சொந்தமானதுன்னு யமுனாவும் மற்ற நாகர் மக்களும் சுலபமா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க என்றார். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த சமரன் வர்ணமித்திரரிடம், என்ன குருவே சொல்றீங்க? இது நாகராணியோட செயலா என்று கேட்டான். அவனின் உடலே அந்த ஒரு கணம் நடுங்கத் தொடங்கியது. பின்னர் மிகவும் கவனமாக தனது சட்டையிலிருந்து அந்த வானவில் பாம்பை வெளியே எடுத்தான். அதன் உடல் மிகவும் சூடாக இருந்தது. சமரன் அதை தன் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு கவனமாக பார்த்தான். சமரன் தன்னை பார்ப்பதைக் கண்டு தலையை உயர்த்திய வானவில் பாம்பு அதன் நாக்கை வெளியே எடுத்து சமரனின் முகத்தை நோக்கி அவனை விரும்புவது போல நீட்டி காட்ட ஆரம்பித்தது. அதன் செய்கையை கண்ட சமரன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் அந்த வானவில் பாம்பை பார்த்தான். அதனுடன் அவன் வர்ணமித்திரரிடம், குருவே, இப்ப நாகராணியோட நினைவு திரும்ப வந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டான். வர்ணமித்திரர் உடனே சமரனுக்கு பதிலளித்தார். அப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தோணல சமரா. ஒருவேளை நிஜமாவே நாகராணி வாசுகிக்கு நினைவு வந்திருந்தா அவ உன் கைக்குள்ள இப்படி சுருண்டு படுத்துக்க மாட்டா. இன்னும் சொல்ல போனா அவளோட பெருமையையும் வலியையும் நினைவுபடுத்தி பார்த்தா அவ இந்நேரம் உன்னை கண்டிப்பா கொன்னிருப்பா. ஆனா அப்படி நடக்கலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 5 நாகர் சக்திமான்களை நாம அழிக்க நினைச்சதால வானவில் பாம்போட உடல்ல இருந்து நாகராணி வாசுகி அப்ப வெளியே வந்திருக்கலாம், இல்ல வர முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ இந்த பாம்போட ஆன்மா திரும்ப இந்த பாம்புக்குள்ளேயே அடக்கப்பட்டிருக்குன்னு நான் உணர்றேன் என்றார். சமரன் வர்ணமித்திரரின் பேச்சை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதைத் தொடர்ந்து தெய்வீக வானவில் பாம்பின் தலையை தடவி வர்ணமித்திரரிடம், குருவே, இது உண்மையிலேயே சின்னதா இருக்கிற பெரிய வெடிகுண்டு. நாகராணி வாசுகி எப்ப இதிலிருந்து வெளியே வர முயல்வான்னு இதை பார்த்து சொல்றது ரொம்பவே கடினம் என்றான். சமரன் சொன்னதை கேட்ட வர்ணமித்திரர் சிரித்துக் கொண்டே அவனுக்கு பதிலளித்தார். இதை உன் கூட சேர்த்து வச்சுக்கிட்டா ஆபத்துல தான் மாட்டுவன்னு நான் தான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னனே சமரா. ஆனா நீ தான் அதை உன் கூட வச்சுக்க ரொம்ப உறுதியா இருந்த. அதனால இப்ப இதோட பயனை நல்லா அனுபவி என்றார். வர்ணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் அந்த அழகிய பாம்பை பார்த்து, நான் இப்ப என்ன செய்யறது குருவே? இந்த குட்டி செல்லத்தை பாருங்க, இவ ரொம்ப அப்பாவியா இருக்கா, அதே நேரம் அழகாவும் இருக்கா. என்னால இவளை விட முடியலையே. ஆனா இந்த நாகராணி ஒருபோதும் வாசுகிய வெளியே விட மாட்டான்னு நான் நம்புறேன். பாப்போம், இல்லைன்னா பெரிய குழப்பம்தான் ஏற்படும் என்ற சமரன் தனது சேமிப்பு வளையத்தை தடவி அதிலிருந்து மந்திர திரவ குப்பியை வெளியே எடுத்தான். பின் அதன் மூடியில் சில துளிகளை விட்டு அதை அந்த வானவில் பாம்பின் முன் வைத்தான். தனக்கு முன்னால் மந்திர திரவத்தின் ஊதா துளிகளை பார்த்த வானவில் பாம்பு உடனடியாக முன்னோக்கி விரைந்து வந்து அதை தனது நாக்கால் குடித்தது. அதன் பிறகு அது சோம்பேறித்தனமாக சமரனின் சட்டைக்குள் சென்று விட்டது. அந்த பாம்பு சட்டைக்குள் சென்றவுடன் சமரன் கண்களை அசைத்து பாலைவனத்தில் எதையோ தேட ஆரம்பித்தான். பின்னர் ஒரு இடத்தில் இறங்கி ஏதோ யோசித்து, ஒருவேளை இதுதான் அந்த இடமா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் ஒரு மணல் மேட்டுக்கு மேலே காற்றில் பறந்தபடி தனது வெற்றிட கைநுட்பத்தை பயன்படுத்தி கைகளை நகர்த்தினான். சமரன் தனது சக்தியை பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் திடீரென்று நிறைய மணல் மேலே பறக்கத் தொடங்கியது. மீதம் சுற்றி இருந்த மணல் அங்கும் இங்கும் பறக்கத் தொடங்கியது. அந்த மணல் பிரிந்து நகர்ந்தவுடன் அந்த மேடு இருந்த இடத்தில் ஒரு சிறிய குழி சமரனின் பார்வையில் பட ஆரம்பித்தது. சமரன் அந்த குழிக்குள் ஒரு பச்சை தாமரையை மறைத்து வைத்திருந்தான். இப்போது மணல் அகற்றப்பட்டு விட்டதால் அந்த ஒளி அந்த இடத்தை பிரகாசமாக மாற்றியது. அதே சமயம் பச்சை தாமரையின் தெய்வீக ஒளி முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதை கண்டவுடன் சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதன் பின் அந்த பச்சை ஒளி பச்சை தாமரையாக மாறி நேராக சமரனின் கைகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. பச்சை தாமரை தன் கைகளுக்கு வந்தவுடன் சமரன் அதை உன்னிப்பாக பார்த்தான். அதில் பச்சை நிற தெய்வீக ஒளி எரிவதைக் கண்டான். அது அவன் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது.
அவன் அதையே பார்த்து கொண்டிருக்க வர்ணமித்திரர் வளையத்திற்குள் இருந்து சமரனிடம் பேச ஆரம்பித்தார். சமரா, பாலைவனத்தோட எல்லைக்கு போயிடலாம். அந்த இடம் இந்த இடத்தை விட ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடிச்சு இந்த தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய தொடங்கணும் என்றார். சமரன் தெய்வீக ஒளியின் மேல் எவ்வளவு பைத்தியமாக இருக்கிறான் என்பதை வர்ணமித்திரர் நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் அவர் சமரனுக்கு இந்த ஆலோசனையை வழங்கினார். இல்லையென்றால் எவ்வளவு நேரமானாலும் அந்த தெய்வீக ஒளியை கையில் வைத்து ரசித்துக் கொண்டு அந்த பாலைவனத்திலேயே நின்று கொண்டிருந்திருப்பான் சமரன். வர்ணமித்திரர் சொன்னதை கேட்ட சமரன் தலையை ஆட்டினான். பின் அவன் உடனடியாக தனது மோதிரத்திலிருந்து ஒரு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து தனது வாயில் வைத்துக் கொண்டான். பின் அந்த பச்சை தாமரையை கையில் பிடித்துக் கொண்ட சமரன் பாலைவனத்தின் எல்லையை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே சமரனின் உடல் தங்கமணல் நிரம்பிய பாலைவனத்தில் எங்கோ மறைந்தது. கடைசியாக தெய்வீக ஒளிக்கான தனது போராட்டம் வெற்றியடைந்ததில் சமரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். சமரன் கிட்டத்தட்ட அரை நாள் தொடர்ந்து பறந்து கொண்டே இருந்தான். இதற்காகவே அவனிடம் 13 சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் இருந்தன. அதன் பிறகே சமரன் புலிப்பாலைவனத்தின் எல்லையை அடைந்தான். மேலும் சமரன் பறந்து கொண்டிருந்த திசையில் வரைபடத்தின்படி மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே வாழ்ந்து வந்தனர். ஏனென்றால் சமரன் தன்னிடம் இருந்த தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த தேடிய இடம் அவன் கவனத்தை கலைக்க முடியாத சத்தமில்லாத இடமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் வானத்தில் எரியும் சூரியன் இப்போது மெதுவாக மேற்கில் மூழ்கத் தொடங்கியது. அதே நேரம் பாலைவனத்தின் அந்த பகுதியில் பச்சை புல் இருப்பதை கண்டான் சமரன். இது அந்த பாலைவனத்தின் தங்க மணலை நாள் முழுவதும் பார்த்த சமரனின் கண்களுக்கு நிம்மதியை அளித்தது. அதை பார்த்தபடியே சிறிது நேரம் பறந்து கொண்டிருந்த சமரன் ஒரு சிறிய மலையை பார்த்தான். அந்த மலையை பார்த்தவுடனே சமரன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அன்று முழுவதும் பறந்ததால் அவனது உடல் இப்போது அதிகமாக வலிக்கத் தொடங்கிவிட்டது. மேலும் சக்திகள் அதிகம் இல்லாததால் சமரனின் ஊதா நிற ரெக்கைகள் மிகவும் பலவீனமடைந்திருந்தன. இது அவனது பறக்கும் வேகத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் சமரன் எப்படியோ சிறகடித்து அந்த மலையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். இறுதியாக மேலும் 10 நிமிடங்கள் பறந்த சமரன் அந்த மலையை அடைந்தான். அவன் மலையிலிருந்து இறங்கியவுடன் தன் மருத்துவருக்கான மேலங்கியில் படிந்திருந்த மணலை உதறிவிட்டான். அதைத் தொடர்ந்து நெற்றியில் மணலுடன் கலந்து வழிந்த வியர்வையையும் துடைத்து எறிந்தான். பின் அந்த பச்சை தாமரையை தனக்கு அருகில் வைத்துக் கொண்ட சமரன் உடனடியாக மற்றொரு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து சாப்பிட்டான். அதனால் அவன் செலவழித்த சக்தியை மீண்டும் பெற முடிந்தது. சமரன் வர்ணமித்திரரிடம் கூட ஒன்றும் சொல்லவில்லை. மாத்திரை சாப்பிட்ட உடனேயே பயிற்சிக்கு அமர்ந்து விட்டான். ஏனென்றால் சமரனுக்கு நன்றாகவே தெரியும், அது வலிமையை அதிகரிக்கும் மாத்திரை மட்டுமே. அதாவது அந்த மாத்திரையின் தாக்கம் ஓரளவிற்கு தான் இருக்கும். மேலும் தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வதால் அந்த மாத்திரைகளுக்கு தன் உடல் பழகிவிடுமோ என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. ஏனென்றால் அப்படி நடந்துவிட்டால் மாத்திரைகள் இல்லாமல் அவன் பலத்தை அதிகரிப்பது அவனுக்கு மிகவும் ஆபத்தாக மாறக்கூடும். எனவே இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு பிறகு சமரனுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் அவனது உடலில் ஓடும் ஆற்றலை மீட்டெடுப்பதுதான். அதனால் சமரன் அடுத்த அரை மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டான். அவன் பயிற்சியை முடித்து மெதுவாக கண்களை திறந்து ஆழமாக மூச்சை வெளியேற்றினான். என் சுடர் மந்திரம் ஊதா மந்திர ஒளியின் காரணமா முன்பை விட கொஞ்சம் வலிமையா மாறிடுச்சு. ஆனா அது இன்னும் 2ஆம் வகுப்புக்கு முன்னேறல. ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆற்றல் அதிகரிக்கும் மாத்திரைகள் என்கிட்ட இல்லைன்னா நான் இங்க பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வந்திருக்கவே முடியாது என்றான். இதை கேட்ட வர்ணமித்திரர் புன்னகையுடன் சமரனுக்கு உறுதியளித்தார். கவலைப்படாத சமரா, உன்னால தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த முடிஞ்சிட்டா உன்னோட சுடர் மந்திரம் நிச்சயமா 2ஆம் வகுப்புக்கு முன்னேறிடும். அந்த தருணம் வந்தா நீ பலரை விட ரொம்ப பலசாலியா இருப்ப என்றார். அதை கேட்ட சமரன் கண்களை திருப்பி பச்சை தாமரையை பார்த்து, என்னால தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் குருவே. சரி, நான் என்னால முடிஞ்சதை செய்ய முயற்சிக்கிறேன் என்றான். வெளிப்படையாக வர்ணமித்திரரிடம் கண்டிப்பாக முயற்சி செய்வதாகத்தான் சமரன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் உள்ளுக்குள் இந்த ஒளியை கட்டுக்குள் வைத்திருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தான். என்னோட சுடர் மந்திரத்தை வளர்க்க எனக்கு அபராஜிதன் தரத்துல இருந்ததை விட 10 மடங்கு அதிகமாக சக்திகள் தேவை. தெய்வீக ஒளியின் மூலம்தான் இவ்வளவு சக்தியை என்னால பெற முடியும். இல்லனா அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் என்று தனக்குள் யோசித்த சமரன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விட்டான். பின் அந்த பச்சை நிற தாமரையை எடுத்து தன் முன் வைத்தான். இந்த நேரத்தில் அவனது கண்கள் அந்த பச்சை தாமரையிலிருந்து வெளிப்படும் பச்சை ஒளியை பார்த்து கொண்டே இருந்தன. அது பிரகாசமாக ஜொலித்தது. அந்த ஒளியின் பிரகாசத்தை பார்த்த சமரனின் கண்களிலும் வித்தியாசமான பிரகாசம் தோன்ற ஆரம்பித்தது.
2 ஆண்டுகளுக்கு முன்பு குகையில் இருந்து மர்மமான காகிதத்தை சமரன் கண்டுபிடித்த போது தெய்வீக ஒளியை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனது இதயத்தில் சுடர்விட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவன் வான ஒளியை பெறுவதைத்தான் தனது இலக்காக மாற்றிக்கொண்டான். ஏனெனில் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாற வான ஒளி தேவை என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். சமரன் சிறுவயதிலிருந்தே ஹீமவாகினியில் உள்ள சக்தியை அனைவரும் மதித்து நடப்பதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனும் அதை உணர்ந்துள்ளான். ஆனால் அந்த அளவு அதிகாரத்தை பெறுவதற்கு அதே அளவு கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கும் அவன் தயாராகவே இருந்தான். கடந்த 2 ஆண்டுகளில் இந்த தெய்வீக ஒளியை பெற விராட ராஜ்யத்தின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட பாதியை சமரன் கடந்து விட்டான். பூமிக்கு அடியில் எரிமலை குழம்புகள் நிறைந்த குகைக்குள் எங்கோ தெய்வீக ஒளி மறைந்திருப்பதை அறிந்த சமரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த ஒளியை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆவலில் எரிமலை ஆற்றில் கூட இறங்கி நீந்தி தேடினான். ஆனால் அங்கு அந்த தெய்வீக ஒளி இல்லாத வெறும் பச்சை தாமரையை பார்த்ததும் அவன் நிலை மிகவும் பரிதாபமாக மாறியது. ஏனென்றால் அவன் தெய்வீக ஒளியை பெற ஆபத்தான 2 தலை டிராகனுடன் கூட சண்டையிட்டிருந்தான். இருந்தபோதிலும் சமரன் நம்பிக்கை இழக்கவில்லை. மேலும் மேலும் பலமாக மாற வேண்டும் என்ற உறுதியின் காரணமாகவே அவனால் இந்த நிலையை அடைய முடிந்தது. மேலும் இங்கு வந்து இந்த ஒளியை அடைவதற்கு முன்பே அதை நினைத்து பீதியடையக்கூடாது என்பதற்காக பனி நீரூற்று போன்ற முன்னணி நடவடிக்கைகளை கூட சமரன் முன்பே எடுக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக சமரன் ஆபத்தான நாகபுர மக்களின் எல்லைக்குள்ளும் நுழைந்தான். அங்கு மனிதர்கள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது. ஆனால் தனஞ்சய பதவியை மட்டும் கொண்டு அவன் தனது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் மரணத்துடன் போராடினான். இதன் காரணமாக மட்டுமே அவன் தெய்வீக ஒளியை அடைய முடிந்தது. ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த சக்திமான் மருத்துவராக இருந்த போதிலும் அவரால் அந்த தெய்வீக ஒளியை பார்க்க கூட முடியவில்லை. சமரன் அந்த ஒளியை பார்க்கும்போது கடந்த சில ஆண்டுகளில் அதை அடைய எவ்வளவு கடினமாக உழைத்தான் என்று யோசித்து பார்த்தான். இன்று கடைசியாக அவன் தேடிய விஷயம் அவன் முன் இருந்தது. இது சமரனின் தைரியம், அவனது உணர்ச்சிகள் மற்றும் நோக்கங்களின் வெற்றி. அவனின் உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் இந்த தெய்வீக ஒளி. பின் சமரன் மெதுவாக தலையை உயர்த்தி வானத்தில் ஒளிரும் நிலவை பார்த்து உரத்த குரலில் சிரித்தான். எல்லா கஷ்டத்தையும் மீறி நானும் தெய்வீக ஒளியை அடைஞ்சிட்டேன் என்றான். அப்போது திடீரென்று தனது மோதிரம் நடுங்கத் தொடங்கியதை உணர்ந்து அதை பார்க்க வர்ணமித்திரர் அதிலிருந்து வெளியே வந்தார். அவரும் இப்போது சமரனை பார்த்துதான் சிரித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் சமரனின் இந்த கடினமான பயணத்தில் அவனுடன் எப்போதும் இருந்து அவனுக்கு வழிகாட்டியது அவன் குரு வர்ணமித்திரர் தான். கடந்த 2 வருடங்களாக சமரன் வளர்ந்து வருவதை அவரும் பார்த்துள்ளார். மேலும் அவனுடைய கடின உழைப்பு, உறுதிப்பாடு, அவன் சவால்களை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அதற்கு எப்படி தயாராவான் என்பதையும் அவர் பார்த்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்த வர்ணமித்திரர் கடைசியில் சமரனின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்று புன்னகைக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு சமரன் தனது உடலின் சக்திகளை முழுமையாக பெற்றுக்கொண்டான். இதன் காரணமாக அவன் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தான். அப்போது சமரன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவேளை அவன் இருக்கும் இடம் தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்றதாக இல்லையோ என்று பயந்தான். அதனால் சமரன் சிரித்துக் கொண்டே எழுந்து நின்றான். அதே நேரம் வர்ணமித்திரரும், யாரும் உன்னை தொந்தரவு செய்யாத ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்கலாம் சமரா என்றார். வர்ணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் தலையை அசைத்து சிரித்தான். அதே புன்னகையுடன், ஆமா குருவே, நானும் அதையே தான் நினைச்சேன் என்ற சமரன் அந்த மலையில் கவனமாக முன்னேறத் தொடங்கினான். ஆனால் அப்போது காட்டு விலங்குகளின் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அந்த குரல்கள் அருகில் இருந்த காட்டில் வாழும் ஓநாய்கள் மற்றும் சிங்கங்களின் குரல்கள். அதை கேட்ட சமரனுக்கு இந்த மலை தங்களது வீடு என்று அவை சொல்வது போல தோன்றியது. ஆனால் சமரன் அந்த ஆபத்துகளை பொருட்படுத்தாமல் பச்சை தாமரையை கையில் ஏந்தியபடி தொடர்ந்து முன்னேறினான். சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய மரத்தை பார்த்தான். அதை பார்த்த சமரனின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. உடனே சமரன் தனது பாதத்தை தரையில் அறைந்தான். அதன் பின் அவன் குதித்து மரணத்தின் வலுவான கிளையில் நின்றான். கிளையை அடைந்த பிறகு சமரன் சுற்றியுள்ள பகுதி முழுவதையும் நன்றாக பார்த்தான். அப்போது அந்த மலையில் ஒரு காட்டை கண்டான். அதை பார்த்து அவன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அந்த காட்டை பார்த்த சமரனுக்கு அங்கிருந்தே விலங்குகளின் சத்தம் வருகிறது என்று புரிந்தது. இதனால் தெய்வீக ஒளியை அடைய தேவையான அமைதியை மலையின் உச்சியில் மட்டுமே காண முடியும் என்று முடிவு செய்தான். இதை நினைத்து சிரித்த சமரன் மீண்டும் ஒரு தாவு தாவி கழுகு போல மலை உச்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். தெய்வீக ஒளியை சமரன் தனி ஆளாக கட்டுப்படுத்த முடியுமா
வானவில் பாம்பு மற்றும் நாகராணி வாசுகியின் ஆன்மா சமரனை பழி வாங்குமா? நாகர் மக்கள் சமரனை பழி வாங்க வருவார்களா? மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க போர் கண்ட சிங்கம். சுவாரஸ்ய சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM-ஐ டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள் போர் கண்ட சிங்கம்.